வேதத்தில் இருக்க அற்புதங்கள், வேத வசனம் சாட்சியிடுகிற அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம் மூலமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதன் அதற்கு இணங்கணும். தேவனுக்கு தேவையான ஈல்டு வெசல். அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பெரிய வல்லமையுள்ள ஆளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவனுக்கு தேவையானது தேவனுக்கு இணங்கக்கூடிய, அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அவசியம். கர்த்தருக்கு இணங்கக்கூடிய ஆளா இருக்கணும், கர்த்தருக்கு நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு ஒரு வார்த்தை அனுப்புறார். அற்புதம் நடப்புக்காக வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு இணங்கக்கூடிய ஒரு மனுஷன் அவைலபிளா இருக்கான், அந்த வார்த்தையின்படி செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கான். மார்க்கு திருப்புவோம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் திருப்புவோம். ஒரு சில வாரங்களாக அற்புதங்களின் தேவன் பேசி வருகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் காட் ஆஃப் மிராக்கிளாக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறதில் அவர் விசேஷம் உள்ளவராய், அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லுகிறோம், தேவன் நம்முடைய அப்பாவாக இருக்கிறான்னு சொல்லுகிறோம், தேவன் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறான்னு சொல்லுகிறோம். இவையெல்லாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம் மூலமாக அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் யார் மூலமாக அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். அதான் பார்ப்போம். யார் மூலமாக அற்புதம் செய்கிறார், யாரை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது நாமும் அதற்கு இணங்கக்கூடிய ஆளாக இருந்தோம் என்றால் கர்த்தருடைய கையில் எஜமான் பயன்படுத்தும் ஒரு வெஷலாக இருக்க முடியும். மார்க்கு 16:15 வசனத்தில் வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். உலகமெங்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் போகணும். வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கலையோ வாய்ப்புகளை உருவாக்கி ஆண்டவரை குறித்து சொல்லணும். மதம் பரப்பல, இன்னும் கிறிஸ்தவம் மதமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லணும். இருளிலிருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்து பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அந்த சகல ஆசீர்வாதத்துக்கும் நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். தேவன் யார், தேவன் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறாருங்கிற நற்செய்தி அறிவிக்கணும். துர்ச்செய்தி அறிவிக்கக்கூடாது. நீங்கள் பரலோகம் போவீங்களா நரகம் போவீங்களா, அது அவனுக்கு தேவையில்லை. அவன் ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போயிடுவான், அது அப்புறம். அவனுக்கு நன்மையை சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். அப்புறம் அதை விசுவாசிக்கிறவன் அவனோட வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட போகிறானா அவன் நரகத்துக்கு போகிறாங்கிறான் அவன் தீர்மானிக்கிறான், கர்த்தர் தீர்மானிக்கல. இங்கே சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த சுவிசேஷத்துக்கு அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறது, அதுக்கப்புறம் அவன் எங்கே போக போகிறாங்கிறத அவன் தான் தீர்மானிக்கிறான். விசுவாசம் உள்ளவனும் பரலோகம் போகிறான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்புறம் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோட வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்கள் நடந்த அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, ஆங்கில பைபிளில் விசுவாசிக்கிறவர்களுக்கு பின்பற்றக்கூடிய அடையாளங்கள் யாவனன்னு இருக்கு. விசுவாசிக்கிறோம் என்றால் சில அடையாளங்கள், சில அற்புதங்கள் நம்மை பின்பற்றுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நன்மையின் கிருபை என்னை பின்பற்றுங்கிறான். அதே மாதிரி விசுவாசிக்கிறவர்களுக்கு சில அற்புதங்கள், அடையாளங்கள் அவங்களை பின்பற்றி வருகிறது. பிசாசுகளை துரத்துவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், சாவுக்கேதுவான எதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அதுக்காக விஷம் குடிக்கக்கூடாது, விஷத்தை குடிச்சு கர்த்தரோட வார்த்தை உண்மையா இல்லையான்னு செக் பண்ணக்கூடாது. தேவனாய கர்த்தரை சோதியாது இருப்பாயாகன்னு இருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிடுகிற உணவு முழுவதும்
நல்ல உணவு கிடையாது. அன்னைக்கு போன வாரம் சொல்லும்போது முட்டையை சொன்னேன். முட்டை மட்டும் இல்லை, எல்லா உணவும் விஷம். குறிப்பாக இன்றைக்கெலாம் ஒரு காலத்தில் கிராமத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். நான் வளர்ந்தது மாதிரில வளர்ந்தேன். கிராமத்து பக்கமெல்லாம் வெண்டிக்காயெல்லாம் காய்ச்சிருச்சுன்னா அப்படியே பிடிங்கி சாப்பிடலாம். இப்போல்லாம் வெண்டிக்காயெல்லாம் பிடிங்கி அப்படி சாப்பிடாதீங்க. ஏன்னா இருக்கிறதுலையே வெண்டிக்காய்க்கு தான் அதிகமான மருந்து அடிக்கிறாங்க. விஜயா கரெக்டு தானே? ஏன்னா வெண்டிக்காய் போடுறவங்க ஏன்னா வெண்டிக்காய்க்கு தான் அதிகமான மருந்து அடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தின்னீங்கன்னா விஷத்தை திங்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ வெண்டிக்காய் அன்னைக்கு நல்லது தானே? நல்லது தான். அது என்னென்ன செய்யணுமோ சுத்தம் பண்ணிவிட்டு கத்தாவே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சு வியாதியை விலக்கி என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி முடித்து சாப்பிட்ருங்க. யாராச்சும் சில நேரத்தில் ஜெபம் பண்ண சொன்னோம்னா அண்ட சராசரத்துக்கே ஜெபம் பண்ணுவாங்க. அது அவ்வளோ தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்க சோத்துக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு சோத்திரம் போட்டு சாப்பிட்றணும். சில மக்கள் மேலை நாடுகளில் சே கிரேஸுங்கிறாங்க. சே கிரேஸ்னால் ஒன்றும் இல்லை, கிரேஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ இந்த தண்ணீர் ஆசை ரொம்ப வேலை நல்ல ரொம்ப சுருகி கிரேஸ் சொல்லிட்டு சாப்பிட்றது. சொல்கிறது நல்லது தான், ஆனால் நீங்கள் வார்த்தையை பேசணும். வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது, மரணத்தை ஜீவன் மேற்கொள்ளுகிறது. அப்புறம் சொல்லுகிறார், அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு மக்கள் எங்கும் புறப்படுகிறார்கள், எங்கும் புறப்பட்டு சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். அவர்களோடு கர்த்தர் இருந்து அவர் சொன்ன வார்த்தையை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அடையாளங்கள் சொல்லும் பொழுது 3 காரியத்தை சேர்த்து சொல்லுகிறது: அற்புதம், அடையாளம், அதிசயம். அடையாளம் எதுக்கு? அடையாளம் உன்னை நோக்கி உங்களை கொண்டு செல்கிறது. இப்போ ஊட்டிக்கு போகிறோம்னா ஊட்டி 85 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இப்படி 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 போட்டிருக்கு அப்படின்னு என்ன செய்யணும்? லெஃப்ட் எடுக்கணும்னு அர்த்தம். அது என்ன செய்யறதுன்னா உங்களை அடையாளப்படுத்துகிறது, ஒன்றை நோக்கி உங்களை கொண்டு போகிறது. அதுதான் அடையாளம். அதிசயம் என்ன செய்கிறது என்றால் உங்களை அதிசயப்பட வைக்கிறது, அவ்வளோதான். உங்களை அப்படி ஆச்சரியப்பட வியக்க பண்ணுகிறது. அற்புதம் என்பது புதிய ஏற்பாட்டில் அற்புதத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பெருமான வார்த்தை டூனமிஸ்ங்கிற வார்த்தை. டூனமிஸ்ங்கிற வார்த்தையில் தான் டைனமைட் பயன்படுத்துகிறாங்க. டைனமைட்டில் தான் இந்த வெடி மருந்துலாம் செய்கிறாங்க. சில வேத பகுதியில் பவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதத்திலிருந்து பலனை பெறுகிறவன் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் டூனமிஸ்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பவர்னு சொல்லும் பொழுது என்ன பவர் என்றால், எது நம்மால் முடியாதோ முடியாததை முடிய பண்ணக்கூடிய ஒரு பவர். இந்த பவர் தட் மேக்ஸ் பாசிபிள். எதை நம்ம முடியாதுன்னு நினைக்கிறோமோ முடியாத காரியத்தை முடிய செய்யக்கூடிய ஒரு வல்லமை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் பார்த்து வரோம். ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் சபை குறித்து பேசுகிறது. மற்ற எல்லா பகுதியும் பார்க்கலாம், வேதம் முழுவதும் அற்புதம் இருக்கிறது. ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம் என்றால் அது சபை குறித்து பேசுகிறது. முதல் அதிகாரத்திலேயே இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார், மரித்து 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. 40 நாளுக்கு அப்புறம் அவர் பரமே இருக்கிறார். அவர் சிலுவையில் மரித்தது உண்மை, மக்களுடைய பாவங்களுக்காக அவர் நரகம் சென்றது உண்மை, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. அதை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசுடைய அடக்கமனப்படுதல், உயிர்த்தெழுதல் இருக்கு. எப்படி அவர் உயிர்த்தெழுந்தார் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பிதாவினுடைய மகிமையினாலே அவர் உயிரோடு எழுந்தார் இருக்கு. பிதாவுடைய மகிமை என்ன, பிதாவுடைய வல்லமை என்ன, அவருடைய அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல், அதனாலே உயிரோடு எழுந்தார் இருக்கு. இது 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் 120 மேலறைகளை காத்திருக்கிறார்கள், பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வரும்படியாக. அந்த 120 பேருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியை பெறுவது வேற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறது வேற. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க நான் பெறலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணி அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாங்க. பரிசுத்த ஆவியை பெறுகிறது வேற,
பரிசுத்தாவின் அபிஷேகம் வேற இல்லையா? 120 பேருக்குள்ளேயும் ஆவியானவர் இருந்தார். எப்போ அபிஷேகத்தை பெற்றாங்கன்னா இயேசு எப்பொழுது ஆவியானவரை பெற்றாங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்தோன்னா மேலறையில் அவருக்கு மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாங்க. அப்போ ஆவியானவர் உள்ள வந்துட்டார். இயேசுடைய மரணம் அடக்கம் பண்ணப்பட்டது உயிர்த்தெழுந்து விசுவாசாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட 120 பேரும் மேலறையில் காத்திருக்கிறார்கள். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்குறார். பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை போல இறங்குறார். அந்த இடத்துல பெரிய காற்று அடிக்குது, புயல் அடிக்கல. ஜன்னலை பிச்சுக்கிட்டு பலத்த காற்றடிக்கிற முழங்க மேல் ஆவியானவர் இறங்குறார். 120 பேரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. மேலே இருந்த அத்தனை பேரும் ஆவியானுடைய ஆட்கொள்ளப்படுவதனால் அவங்க என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரியாமல் மேலே விட்டு கீழே இறங்குறாங்க. கீழே தான் பண்டிகை நடக்குது. அது ஒரு பண்டிகை காலம். தெருக்கள் முழுவதும் ஆட்கள் இருப்பாங்க. மற்ற தேசத்தில்னு வந்த ஆட்கள் அவர்கள் நாட்டு பாஷைகளை இவர்கள் பேசுகிறதை கேட்கிறார்கள். அவங்க எந்தெந்த நாட்டில் போய் யூதர்கள் இருந்தார்களோ அந்த நாட்டில் அவர்கள் பேசின லாங்குவேஜை இவர்கள் கற்றுக்கொள்ளாமல் பேசுகிறதை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அதன் விளைவாக 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். கவனிச்சுட்டு வாங்க. 4ஆம் அதிகாரத்தில் பிறவி முடவன் சுகமாகறான். இதெல்லாம் நடந்துச்சா? நடந்துச்சு. யார் மூலம் நடந்துச்சு? விசுவாசிக்கிறவர்களுக்கு நடந்துச்சு. சீசர்கள் தான். விசுவாசிக்கிறவர்கள் நடந்துச்சு. கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை விசுவாசித்த மக்கள் மூலம் அற்புதம் நடந்துச்சு. அதை வர்ணிக்க முடியாது. உங்களால் எப்படி நடந்துச்சுன்னு வர்ணிக்க முடியாது. இயற்கை காரியங்களால் உங்களை விலைக்கு சொல்ல முடியாது. மனிதனுடைய சிந்தைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது காரியம். உள்ள வந்து உட்காரும் பொழுது சப்பானி கொஞ்ச நேரத்தில் அவன் சப்பானி கிடையாது. எழுந்து நடந்து குதித்து ஒரு பரிணாமத்திலேருந்து அப்படியே அடுத்த லெவலுக்கு போடுறான். இதெல்லாம் எப்படி உங்களை விளக்க முடியாது. நீங்கள் எத்தனை காரியங்களும் உங்களை விளக்க முடியாது. ஒரு பிறகு கண்ணத்தைன்னு சொன்னார், சிவப்பு கலர் மாடு பச்சை கலர் புல்லை தின்னு வெள்ளை கலர் பாலை கொடுக்குது. உங்களை விலைக்கு சொல்ல முடியுமா? அந்த பாலை சுண்ட காய்ச்சினீங்கன்னா மஞ்சள் கலர் வெண்ணெய் வருது. விளக்க முடியுமா? ஆனால் சாப்பிட்றோமா? நீங்கள் பாலை குடிக்கும் போது இது எப்படி சிவப்பு கலர் மாட்டிலேருந்து பச்சை கலர் பால் வருது? அது பச்சை கலர் பால் வந்துச்சுன்னா அது வந்து ஏலியன் மாடாக இருக்கும். சிவப்பு கலர் மாட்டிலேருந்து எப்படி வெள்ளை கலர் பால் வருது நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. சோத்திரம் போட்டு குடிச்சிரும். அதேமாதிரி சில காரியங்களுக்கு புரியுதோ புரியலையோ விசுவாசத்தோடு செய்யுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்கள் நடப்பிக்கிறார். அன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு ஏன் நடக்கலைன்னா அதே தேவனத்தை கும்பிட்றோம், அதே ஆவியானவர், அதே காஸ்பல், அதே இயேசு நாமம். அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கிறது அன்றாட நிகழ்வாக இருக்கிறது. இன்னைக்கு சாட்சி சொல்ல சொன்னோம்னா சாட்சி சொல்லுங்கன்னா நான் என்னது சாட்சி சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கள சாட்சி சொன்னோம்னா இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சோன்னா அடுத்த நீர் வர சொல்லுவான் அவன். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. தேவனை அனுபவிக்கிறாங்க, தேவனுடைய அசைவாடுதல் அனுபவிக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு நடக்கலை? அன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களும் வார்த்தையை உறுதிப்படுத்தினார்ன்னு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்த விரும்பலையா? விரும்புகிறார். கர்த்தர் மாறலை. அவர்கள் தேவனுடைய கிருபை அனுபவிச்சாங்க, தேவனுடைய தயவை அனுபவிச்சாங்க. இன்னைக்கு நாம் தேவனுடைய கிருபையும் தயவை அனுபவிக்கக்கூடாதா? அனுபவிக்கணும். அன்னைக்கு ஒவ்வொரு அற்புதமும் திரள் கூட்டமான மக்களை தேவனிடத்தில் இழுத்துச்சு. 3000 பேர் 5000 பேரும் வர்றான். எவ்வளவு ஆச்சரியம், வியப்பு. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு மக்கள் தேவனிடத்தில் இழுக்கப்பட வேணாமா? தேவன் ஒரு உண்டுன்னு பார்க்க வேணாமா? சில மக்கள் சொல்றான் கடவுள் இல்லைங்கிறான். கடவுள் இல்லைன்னு சொன்னா கூட அவன் சொல்றான் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறான். நல்லா கவனிங்க, உங்களுக்கு மேல ஒரு சக்தி இல்லை, 2 சக்தி இருக்கு. ஒரு சக்தி இல்லை, 2 சக்தி. ஒன்று அழிக்கிற சக்தி, இன்னொன்று வாழ வைக்கிற சக்தி. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. ஒரு சக்தி இல்லை, பல சக்திகள் இருக்கு. மெயின் சக்தி 2 இருக்கு. ஒன்று தேவனுடைய சக்தினா பவர், ஒன்று தேவனுடைய பவர், இன்னொன்று பிசாசுடைய பவர். தேவன் நல்லவர், மக்களை நேசிக்கிறான், மக்களை ஆசீர்வதிக்கிறான். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அற்புதங்கள் பார்க்கும். மக்களை நேசிக்கிற ஒரு சாமி இருக்காரியா, மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு சாமி இருக்கிறார் என்று எதை காமிக்குன்னா அற்புதங்கள் காமிக்கும். அதுதான் அற்புதங்கள் முக்கியம். அற்புதங்களை நான்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது, நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அற்புதம் ஸ்டார்ட் ஆகும். பூமி ஒழுங்கின்மையும் எருமையுமா இருந்துச்சு, அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் உண்டாயிற்று உண்டாயிற்று உண்டாயிற்று, அப்படி 1ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 3 வசனம் தாண்டிட்டீங்கன்னாவே அந்த சில பொருட்காட்சிக்கு போனேன், பொருட்காட்சி இல்லை, பொருட்காட்சிக்கு போனீங்கன்னா அப்பளம் தான் கொடுப்பாங்க, இத்து போன அப்பளத்தை. சில அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போது உள்ள ஒரு வீடியோ போடுவாங்க, நீங்கள் ஒரு அட்வென்ச்சருக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு காமிப்பாங்க. ஒரு கண்ணாடியை போட்டு விடுவாங்க, பார்த்துருக்கீங்க? சிலர்லாம் கண்ணாடி கழட்டிடுவாங்க, அப்படி இருக்கும். நீங்கள் ஆதியாகமம் 1 தொட்டுட்டிங்கன்னா அட்வென்ச்சருக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு அட்வென்ச்சர்ஸ் பிரயாணத்துக்குள்ளே தான் உங்களை கொண்டு போவார். எல்லாமே அற்புதம். இயேசுடைய வாழ்க்கை அற்புதம், அவருடைய ஊழியம் அற்புதம், எல்லாமே அற்புதம். அந்த அற்புதத்தை நம்புனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் அற்புதத்தை பார்க்க முடியும் இல்லையா? தேவன் அற்புதங்களின் தேவன். தேவன் எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்றால் மனிதர்கள் மூலமாக தான் செய்கிறார். அதான் தேவன் தெரிந்து கொண்ட விதம். செப்பனியா திருப்போம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாய கர்த்தர் பரலோகத்தில் இருக்காருன்னு சொல்லலை. உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். அதனால என்ன செய்வார்? அவர் ரட்சிப்பார். அவர் உன்மேல் சந்தோஷமா மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். தேவனாய் கர்த்தர் உன் மத்தியிலே உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அதனால உன்னை ரட்சிப்பார், விடுவிப்பார், எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார். 2 தரம் கேட்டிருக்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த வசனம். தேவன் 10 முறை விளம்பினார், நான் 1 முறை கூட கேட்கலன்னு சொல்கிற ஆட்களை தான் நான் பார்த்துருக்கேன். இது ஒன்றுமே வேறு மாதிரி இருக்குது. அவர் 1 முறை கேட்டார், அவர் 1 முறை பேசினார், நான் 2 முறை கேட்டேன்ருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட 10 முறைக்கு சொன்னாருங்க, எனக்கு ஒன்றுமே புரியலங்கிறாங்க. தேவன் 1 தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. வல்லமை எப்பொழுதுமே தேவனுடையது. வல்லமை எக்ஸ்க்ளூசிவ் தேவனை சார்ந்தது. அந்த வல்லமை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை மனிதர்கள் மத்தியில் செய்கிறார். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் மக்களை ரட்சிப்பார். மக்களை ரட்சிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட விதம், மக்களை இன்னொரு மக்கள் மூலமாக தான் விடுவிக்கிறார். தேவனே தீர்மானித்து நேரடியாக தன்னுடைய வல்லமையை ஒரு மனிதனுக்கு செயல்படுத்துவது கிடையாது. அவனுக்கு செய்கிறார், அவனுக்கு பயன்படுத்துகிறார், அந்த மனிதனுக்கு செய்கிறார். மற்றும் மனுக்குலத்துக்கு ஒரு காரியம் செய்ய நினைக்கும் பொழுது தன்னுடைய வல்லமையை ஒரு மனிதன் மூலமாக தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நேரடியாக அவரே செயல்பட்டு அப்படியே செயல்படுவது கிடையாது. தேவனுடைய வல்லமை மனிதன் மூலமாக செயல்படுவதற்கு மனிதன் தன்னை தேவனுக்கு இணங்கக்கூடியவனாக இருக்கணும். அதனால தான் போன வாரம் பார்த்தோம், படிச்ச முடியாங்க. தேவன் யாரை பயன்படுத்துகிறார் என்றால், யார் ஈல்டு பண்ணுகிறார்களோ, யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தான் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். வேதத்தில் இருக்க அற்புதங்கள், வேத வசனம் சாட்சியிடுகிற அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம் மூலமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதன் அதற்கு இணங்கணும். தன் மூலமாக தேவன் செயல்படுவதற்கு ஈல்டட் வெசலாக இருக்கணும். இணங்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு அர்ப்பணிக்கிற பாத்திரமாக இருக்கணும். தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு பாத்திரமும் இல்லைன்னா அந்த பகுதியில் தேவனுடைய அற்புத செயல்களை மனிதர்கள் பார்க்க முடியாது. அப்போ தேவன் செயல்படவில்லை, தேவன் அந்த ஜனங்கள் மேலே கரசனையாக இல்லைன்னு கிடையாது. தேவன் செயல்படுவதற்கு தன்னை விட்டு கொடுக்கக்கூடிய ஜனங்கள் இல்லை. ஏன் ஆதியாவது, ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்துச்சுன்னா தேவனுடைய கரத்தில் தங்களை விட்டு கொடுக்கக்கூடிய நிறைய அவைலபிள் வெசல்ஸ் இருந்துச்சு, ஈல்டட் வெசல் இருந்துச்சு. இன்னைக்கு தேவனுக்கென்று தன்னை விட்டு கொடுக்கக்கூடிய வெசல்ஸில் தேடி பார்த்தா கூட கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். அவங்க பல காரியத்தில் தன்னை விட்டு கொடுத்துருக்காங்க, தேவனுக்கு தங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, தேவனுக்கு தங்களை இணங்கவே மாட்டாங்க. தேவனுக்கு பவர்ஃபுல் வெசல் தேவையில்லை, தேவனுக்கு பிரில்லியன்ட் வெசல் தேவையில்லை. தேவனுக்கு தேவையான ஈல்டட் வெசல். அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது,
பெரிய வல்லமையுள்ள ஆளாக இருக்கணும் அவசியம் கிடையாது. தேவனுக்கு தேவையானது தேவனுக்கு இணங்கக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அவசியம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அப்படிப்பட்ட மக்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு. ஆவியும் மனவாட்டியும் வா என்றார்கள் இருக்கு. ஆவி மட்டும் வான்னு சொல்லல, மனவாட்டியும் வாங்குறாங்க. எந்த இடத்துல தேவனும் சபையும் இணையுதோ அங்கேதான் அற்புதங்கள் நடக்குது. எசேக்கியேல் புத்தகத்தில் கர்த்தர் சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்ட உடனே அது உமக்குத்தான் தெரியுங்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் அதை பார்த்து பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வருது, வார்த்தை வந்த உடனே அதை பார்த்து அவர் பேசுகிறார். பேசின உடனே அங்கே அற்புதங்கள் நடக்குது. ஒரு பெரிய சேனை எழும்புது. ஏசாயா திருப்போம். ஏசாயா 62 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டியைப் போலவும் வெளிப்படு மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இதெல்லாம் தேவன் தன் ஜனங்களுக்கு என்ன செய்வார், எப்படி விடுவிப்பார். இனிமேல் உன் தேசம் கைவிடப்பட்ட தேசமாக, நெகிழப்பட்ட ஒரு தேசமாக அப்படி இருக்காது. உன் தேசம் விரும்பப்பட்ட தேசமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கையில் ராஜ முடியாக இருப்பான்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் சொல்கிறாரு. மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறார். எருசலேமே எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. கர்த்தர் இதெல்லாம் உனக்கு இப்படி செய்வேன், அதை செய்வேன், என்னென்ன செய்வேன், நிறைய காரியம் சொல்கிறார், கீழேன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு காரியம், இரவும் பகலும் விழித்திருக்கக்கூடிய ஜாமக்காரரை ஏற்படுத்துவேங்கிறார். ஜாமக்காரரை ஏற்படுத்தவொன்னா கர்த்தர் செய்வார் என்று எதிர்பார்த்து கர்த்தருடைய கரத்தில் தங்களை இணங்கக்கூடிய மக்களை ஏற்படுத்துவேன். அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, தேசம் அமர்ந்திருக்கணும். ஆனால் ஜாமக்காரர் அமெரிக்கா இருக்கக்கூடாது. அவர்கள் தேவனோடு இணைந்து தேவனோடு செயல்படணும். உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும், உலகத்தில் அற்புதம் நடக்கணும்னா நம்ம தேவனோடு இணைந்து செயல்படணும். அப்படிதான் தேவனுடைய மெத்தடு. தேவனுடைய வல்லமையும் ஒரு மனிதன் மூலமாக தான் அங்கே அற்புதங்கள் நடக்குது. மனிதன் தனக்கு விட்டு கொடுக்கலன்னா அந்த பகுதியில் தேவனுடைய வல்லமை யாருக்கும் தெரியாத விதமாக இருக்கும், யாரும் அறியாத விதமாக இருக்கும். 2 ராஜாக்கள் எடுப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றி போட்டான். அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதத்தலை 80 வெள்ளிக்காசும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே, என்னை ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சியாதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்று சொல்லி. பெரிய பஞ்சம், கழுத தலை கூட கிடைக்கல. கழுத தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிருன்னு போட்டிருக்கு. சில ஆங்கில பைபிளில் புறாக்களுடைய எச்சன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் மக்கள் சாப்பிட்றாங்க. வறுமை உச்சக்கட்டம். 2 பெண்கள் ராஜாவை பார்த்து, எங்களை கொஞ்சம் ரட்சிங்க, இந்த ஏழ்மையிலேருந்து எங்களை
விடுவீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நான் எதுலேருந்து ரசிக்கப்பட முடியும்? களஞ்சியம் எம்டி, திராட்சை ரசம் வச்சிருக்கிற ஆலயம் எம்டி, எதுலேருந்து நான் எடுத்து கொடுப்பேன்? கஜானா காலி. நம்ம லாங்குவேஜ் எப்படி? கஜானா எம்டி. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை, இதெல்லாம் கதை இல்லை, நடந்த சம்பவம். எந்த மிருகமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, பசி. ஒருத்தி சொல்கிறா, இன்னைக்கு உன் பிள்ளை தின்றுவோங்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடந்திருக்கு. சமீபத்தில் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆகி ஒன்றுமே கிடைக்காம பக்கத்தில் செத்தவங்க பாடி எடுத்துட்டு இருக்காங்க இவங்க. அதனால் மனுஷனும் சாப்பிட மாட்டான்னு நினைக்காதீங்க. மனுஷன் ஜாகிரதா இருந்தாலும் என்னன்னாலும் பண்ணுவான். பெத்த பிள்ளைய முத நாள் ஆக்கி தின்ட்டாங்க, அடுத்த நாள் ஓம் பிள்ளைய தான்னா இல்லை, என்ன ஒன்றும் இல்லை. இன்னும் ராஜாவுக்கு பயங்கர கோபம். கர்த்தர் மேலே கோவப்படலை. நான் அவனுக்கு ஒன்று தெரியுது, கர்த்தர் தீமை செய்ய மாட்டாருன்னு தெரியுது. இவர் கர்த்தரை விட்டு விலகி போன ஜனங்கள். எலிசாவை கொன்றுவங்கிறான். இன்னைக்கு எலிசாவுடைய தலை அவன் கழுத்து மேலே இருந்துச்சுன்னா கர்த்தர் அதுக்கு மேலே எனக்கு செய்வார்னு சொல்லிட்டு எலிசாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்புகிறான். நம்ம நிறைய சொல்லணும், நீ வீட்டில் படிக்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவள், எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தில் மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். பெனதாத் முற்றுகை போட்டான். தேசத்தில் ஒன்றும் இல்லை, வறுமை தாண்டவமாடுது. இந்த ஒரு பெண்கள் தான் சாப்பிட்ருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு உதாரணம். எத்தனை பேர் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. கொடுமை, வறுமை கொடுமையாக இருக்குது. எலிசாவை கொல்ல நினைக்கும் போது எலிசாட்ட கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. இதான் இப்படி தான் அற்புதம் நடக்குது. எலிசாட்ட கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. எலிசா கர்த்தருக்கு தன்னை ஈல்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை துணிஞ்சு பேசுகிறாரு. நாளைக்கு நேரத்தில் எல்லாமே டெட் சீப்பாக கிடைக்கும். 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு விற்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பயங்கர சீப்பாக இருக்குன்னு கூட ஒருத்தன் சொல்கிறான், ராஜாவுடைய கையில் கொடுக்குற சொல்கிறான், கடவுள் வானத்துலேருந்து அப்படியே கொட்டினா கூட அதெல்லாம் நடக்குமாங்கிறான். சில மக்கள்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் அற்புதம் நடக்குமா? எவனாச்சும் காதில் பூ வச்சிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கம்மா. நீங்கள் ஒரு காரியத்தை அறியலைன்னா கர்த்தர் செய்ய மாட்டாருன்னு கிடையாது, கர்த்தரை மட்டுப்படுத்துகிறாங்க. வார்த்தை வந்துருச்சு, இல்லைங்க, வார்த்தை வந்துருச்சு. வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டா, ஆனால் செயல்படுறதுக்கு ஆள் இல்லை. 2 காரியம் நடக்கணுங்க. வார்த்தை விசுவாசிங்களா, அப்புறம் என்ன செய்யணும்? செயல்படணும். கர்த்தர் 4 குஷ்டரை யூஸ் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் யார் தனக்கு தேவனோட வார்த்தை ஈல் பண்ணதுன்னா 4 குஷ்டரோகி. நல்லா கவனிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு நீங்கள் பவர்ஃபுல் வெசலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஈல்டட் வெசலாக இருக்கணும். 4 குஷ்டரோகிக்குள்ள ஒரு ப்ராம்ப்டிங் நடக்குது. நம்ம இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், கர்த்தர் ஏதோ ஒன்று செய்வோமேனு நடக்கிறாங்க. போகிறான், சீரியாவுடைய இராணுவத்தில் ஒருத்தருமே இல்லை. கர்த்தர் இவன் நடக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் மூவ் ஆகிட்டார். கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு ஆவி மண்டலத்தில் செயல்பட்ட அந்த வார்த்தை வந்துருச்சு. அந்த வார்த்தை இணங்கி செயல்படுவதற்கு யாரும் கிடையாது. 4 பேர் போகிறான். 4 பேர் போகும்போதே கர்த்தர் பெரிய மிராக்கள் செய்கிறார். குதிரை படை, அந்த படையோட சத்தம்லாம் அவனுக்கு கேட்குது. அத்தனை செல்வத்தை விட்டு போகிறான். சீரியா ராஜா பெனதாத் சாதாரண ஆள் கிடையாதுங்க. எல்லா ஊராக போய் எல்லா மக்களுடைய செல்வத்தையும் அப்படியே கொள்ளடிச்சு கொண்டு வந்து டென்ட் முழுக்க வச்சிருக்கிறவன். அப்படியே மொத்தமாக கொண்டு போவான். போகும்போது பணத்தை எடுத்துட்டு போவான். உயிர் போச்சுன்னு ஓடுறான். இவன் போனோம்னா ராஜ சாப்பாடு இருக்கு. இவன் பல நாள் சோறு திங்காதவங்க. ஊரில் இருக்கிறவனுக்கு சோறை காணாம். இன்னொன்று, இவனை தீட்டுன்னு சொல்றதுக்கு ஆளும் கிடையாது. 4 பேர் தான் இருக்கா. 4 பேர் ஒருத்தனை பார்த்து நீ தீட்டு நான் தீட்டுன்னு சொல்ல முடியாது. சந்தோஷமா சாப்பிட்றான். சொல்றான், இந்த நற்செய்தியை இன்னைக்கு அறிவிக்கிறனாங்கிறான்.
கர்த்தருடைய கிருபையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? வீட்டில் படித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபையை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது. 4 குஷ்டரோகி போய் சொல்கிறான், அங்கே இருக்க நம்ப மாட்டுக்க, அதெல்லாம் நடக்குமாங்கிறான். நம்ப மாட்டுக்க, நம்ப மறுக்கிறான். அப்புறம் 4 குதிரையை தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்தோம்னா அப்படி இருக்குது. மறுநாள் காலையில் அங்கே குள்ளர கோடிக்கணக்கான செல்வம். அவன் சும்மா கிடையாதுங்க, பல தேசங்கள் அடித்து வருவான். அப்படியே மறுநாள் காது சொன்னோம்னா தேசத்தில் செல்வமும் பணமும் வார்கோதுமையெல்லாம் அப்படி டெட் சீப்பாக கிடக்குது. மக்கள் பல நாள் பட்னியாக கிடந்தவன் எப்படி போயிடுப்பான்? போனா ஒருத்தன் இந்த நம்ப மாட்டான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனை மிதிச்சே கொண்டுட்டு போய் எடுத்து வந்துட்டாங்க. நீங்கள் அற்புதத்தை நம்பலன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தான் நடக்காது, மற்றவன் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நடந்துச்சா? நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? கர்த்தரோட வார்த்தை வந்துச்சு. அதை ஈல்டு பண்ணக்கிறதுக்கு மனுஷன் இருந்தால் அதுக்கு செயல்படுவதற்கு 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. 4 பராக்கிரமசாலி இருந்தான்னு சொல்லலை, 4 குஷ்டரோகிகள். அற்புதம் நடக்குதுங்க. ஓசியா திருப்போம். அந்த யார் ஈல்டு பண்ணுகிறாங்களோ அவங்க மூலமாக தான் கர்த்தர் செயல்பட முடியும். ஓசியா 12:13. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு, தீர்க்கதரிசி இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான்னு சொல்லலை. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி கொண்டு யாரை பயன்படுத்தினார்? தீர்க்கதரிசி. யாருமே யாரையும் சுகமாக்க முடியாதுங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி யாரையும் சுகமாக்க முடியாது, முடவர்களை நடக்க வைக்க முடியாது, சேரில் வந்தவங்களை தூக்கி நடக்க வைக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை யாருக்குமே கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். கர்த்தர் பயன்படுத்துவதற்கு ஒரு மனிதன் தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது அவனை எஜமான் பயன்படுத்தும் வெஷலாக பயன்படுத்துகிறார். 2 காரியம். முதல்ல கர்த்தரை நம்பணும், அப்புறம் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரத்தை நம்பணும். பாத்திரம் சொல்லும் பொழுது கர்த்தர் பயன்படுத்துகிற அந்த மனுஷனை நம்பணும். 2 நாளாகம் 20:20 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள். அவர் தீர்க்கதரிசி நம்புங்கள் சித்தி பெரு. 2ஐயும் நம்புங்கள். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரைத்தான் நம்புவேன், ஊழியக்காரன் நம்ப மாட்டேன். அப்போ கர்த்தர்ட்டே போய் வாங்கிங்க. நீங்கள் டைரக்டாக அப்படியே வாங்கி டைரக்ட் அப்படியே கொரியரில் வாங்கிருங்க. அது சிஸ்டம் கிடையாது. அப்படி யாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய விசுவாசத்தில் செய்கிறார். ஆனால் கர்த்தர் பெரும்பாலும் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துகிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் செயல்பட. கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்புவீர்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசியை நம்பி கர்த்தரை விட்டுறக்கூடாது, அது விக்கிர ஆராதனை இல்லையா? நம்ம பேர் அதே பண்ணிடுறாங்க. ஊழியக்காரர் நம்பி கர்த்தரை விட்டுறது. கர்த்தரை நம்புங்க, அவருடைய தீர்க்கதரிசி நம்புங்க, 2ஐயும் நம்பினீங்கன்னா அற்புதம் நடக்கும். யோவான் 14 திருப்போம். யோவான் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாக சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இயேசு எப்படி அற்புதங்களை நடப்பித்தார், எப்படி அவர் மூலமாக அற்புதங்கள் நடந்தது என்பதை இயேசு சொல்லுகிறார். நான் சுயமாக செய்யலை, நானே திட்டமிட்டு தீர்மானித்து எந்த ஒரு அற்புதங்களையும் நடப்பிக்கலை. என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அவர் எப்படி செஞ்சாரோ அதே போல தான் நாம செய்யணும். இன்றைக்கி நிறைய இடத்துல அற்புதங்கள் நடக்கலைன்னா அதுதான் சொல்லிடுறேன். எப்படி அற்புதங்களை அனுபவிப்பது, எப்படி அற்புதங்கள் நம் மூலமாக நடக்க வேண்டும் என்றால் இயேசுவுக்கு எப்படி நடந்துச்சோ அப்படித்தான் நமக்கு நடக்கும். கீழே வாசிப்போம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு செய்த கிரியைகளை நம்ம செய்ய முடியுமா? முடியுமா? முடியாதா? அவர் செய்த கிரியைகளை நீங்கள் செய்ய முடியும். அது மட்டும் சொல்லல, இதை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்கிறார். இயேசு பரலோகம் போகாமல் இருந்தார் என்றால் அவர் செய்த செயலை பார்க்கலும் அதிகமான செயலை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்திருப்பார்.
வேதத்தில் அவர் நடப்பித்த செயலை பார்க்கலாம் இன்னும் வியக்கத்தக்க காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவர் வந்த நோக்கம் அந்த நோக்கம் கிடையாது. வந்த நோக்கம் மக்களை ரட்சிப்பதற்காக வந்தார். பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக வந்து பாவத்தை போக்கினார், பரமேறிட்டார், உங்களை எண்ணி விட்டுட்டு போச்சிருக்கார். அவர் செய்த செயலை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது விட்டு போயிருக்கார். மெய்யாகவே மெய்யாகவேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உறுதியாக நடக்கும் பாங்கிறார். அவரை விசுவாசிக்கிறீங்களா சொல்றாரு. நான் என்னை விசுவாசிக்கிறவன்கிறார். அவர் விசுவாசிக்கிறீங்கல்ல? ஆண்டவர் சொன்னா விசுவாசிக்கிறவன் நடக்கும், என்னை விசுவாசிக்கிறவங்கிறார். சில மக்கள் சொல்றாங்க அதெல்லாம் நடக்காதுங்க. இயேசு செஞ்சாரு, நீங்க என்ன இயேசுவா? அவர் தேவனுடைய குமாரன், நீங்க தேவனுடைய குமாரனா? நீங்க ரட்சகரா? அதனால இயேசு செய்த மாதிரி நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது தேவதூசணம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லல, இயேசுநாதர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான். நான் செய்த கிரியைகள்னா நான் செய்த அற்புதங்களையும் செய்வான், இதை பார்க்கலும் பெரிய அற்புதங்களையும் அவன் செய்வான்ங்கிறார். இல்லை அவர் தேவனாச்சே, தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருக்கு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார்ன்னு இருக்கு. உங்களை போல என்னை போல ஒரு சாதாரண மனுஷனாக அந்த பூமிக்கு வந்தார். சில மக்கள் என்ன சொல்றாங்களோ, அவர் இயேசு பிறக்கும் போதே அற்புதம் செஞ்சிட்டாருங்க. அவர் 2 வயசுல இருக்கும் பொழுதே ஒரு கிளியோ ஒரு பறவையோ சாக கிடந்துச்சு, அவர் உயிரோடு எழுப்பிட்டாரு. இது கேத்தலிக்கள் நம்புறாங்க. பைபிள் இதுவும் பைபிளில் கிடையாது, கேத்தலிக் மக்கள் நம்புறாங்க. இயேசு 2 வயசுலேயே ஒரு பறவையை சுகமாக்கிட்டாரு. அப்படி பைபிளில் சொல்லலை. இயேசு அற்புதம் செஞ்சாரா? அற்புதம் செஞ்சார். எப்போ அற்புதம் செஞ்சார்? அவர் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அற்புதம் செஞ்சார். பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர் மேல வருவதற்கு முன்பாக அவர் ஒரு அற்புதங்களும் செய்ததாக வேதம் சொல்லல. அவர் முதல் அற்புதத்தை கானா ஊர செஞ்சார்ன்னு இருக்கு. இவ்விதமாக தன் முதலாம் அற்புதத்தை செய்து தன் மகிமையை வெளிப்படுத்தினான் இருக்கு. படிக்கிறீங்களாங்க? அங்கேதான் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் இருக்கு. அவர் சின்ன வயசுலையும் செய்யல, வாலிப வயசுலையும் செய்யல, மிடில் ஏஜ்லையும் பண்ணல, 30 வயசுக்கு அப்புறம் அற்புதம் செய்கிறார். எப்ப செய்கிறார்? அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் செய்கிறார். இல்லைங்க அவர் தேவன் தான், நல்லா கவனிங்க, அவர் தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தேவனாகவே செயல்பட்டார் என்றால் தேவனுக்கு அபிஷேகம் பண்ணப்படணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க தேவனை அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா அபிஷேகம் பண்ற ஆளு பெருசா, அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆள பெருசா? அப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். புரியுதா? புரிஞ்சிச்சா என்ன சொல்ல வரேன்னு? இதே ஒரு இடத்துல சாமிக்கு அபிஷேகம் பண்றோம்னா சாமி ஒன்ன பாட்டு லோன்னு அர்த்தம். நான் சாமி அபிஷேகம் பண்ண முடியாது, சாமி நம்மை அபிஷேகம் பண்ணுகிறது. அபிஷேகம் பண்ணுகிறவர் தான் பெருசு. அவர் தேவனா இருந்தார் என்றால் அவருக்கு அபிஷேகம் தேவையில்லை. அவர் அபிஷேகம் மற்றவங்களை பண்ணுவார். அபிஷேகம் பண்ணப்படுகிறார் பரிசுத்தாவினால். அவர் தேவனா தேவன் தான், மனுஷ சாயலானான் இருக்கு. நம்மை போல செயல்படும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். மனிதனாக வந்தார். எதுக்கு மனிதனாக வந்தார்? ரத்தம் சிந்தனும் மனிதனை மீட்கணும். கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே வனாந்தரத்துக்கு போறார், பிசாசால் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்பட்டவன வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவின் பலத்தினாலே வந்தார் இருக்கு. வறந்து ஊழியம் செய்கிறார், பேய் நடுங்குது, பிசாசு நடங்குது, வேக்கத்தக்க அற்புதங்கள் நடக்குது. நடக்குதா? நடந்துச்சா? நடந்துச்சு. மெய்யாவே நடந்துச்சா? நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? பரிசுத்தாவினுடைய அற்புதம் அவர் மேல் நடக்குது. இயேசு எந்த ஒரு இடத்துலையும் சுயமாக ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? நான் ஒரு அற்புதம் செய்யும்படியா தீர்மானிச்சிருக்கேன், அதனால இன்னைக்கு ஒரு அற்புதம் செஞ்சலான் இருக்கேன். அவர் சொன்னார், நான் சுயமாக ஒன்றும் செய்வதில்லை. யோவான் 14 படிச்சோம்லங்க, நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, என் பிதாவானவர் என் மூலமாக காரியங்களை நடப்பிக்கிறாருங்கிறார். அப்படித்தான் காரியங்கள் ஒவ்வொரு முறையும் அற்புதங்கள் நடக்குது. நான் சுயமாக செய்யல, நான் எதை பார்க்கிறேனோ எதை கேட்கிறேனோ அதன்படி செய்கிறேங்கிறார். கலாத்தியர் வாங்க, கலாத்தியர் 3:5. அன்றி உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அது நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? ஏல செய்கிறார். ஏயா பியா? ஆன்சரு கன்ஃபார்மாக தெரியுமா? ஏ ஆன்சரா பி ஆன்சரா? ஏயும் இல்லை பியும் இல்லை. ஐயா
உங்களுக்குள்ளே கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கிறார். எப்படி நடப்பிக்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயா, சுவாச கேள்வியினாலேயா? அது காட்ஸ் வேர்ட் போடு. Does God supply you with the Spirit and work miracles among you through your own efforts or through believing what you heard? கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து அற்புதங்களை உங்களுக்குள்ளே நடப்பிக்கிறவர் உங்கள் சொந்த கிரியினால சொந்த அர்ப்பணிப்பினால செஞ்சாரா, அவள்கிட்ட என்ன கேட்டீங்களோ அதன் மூலமா செஞ்சாராங்கிறார். அப்போ அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரணும்? அதான் பிரின்சிபல். ஒவ்வொரு அற்புதமும் நடக்கும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை பேசணும். கர்த்தர் ஒரு காரியம் பேசுவதற்கு நீங்க இணங்கவில்லை என்றால் அந்த இடத்துல அற்புதம் நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நீங்க மக்கள்கிட்ட கேளுங்கண்டா, எனக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு தெரியாதா நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க? நீங்களாம் நேற்று முளைச்ச காலம், நாங்கள்லாம் பெரிய மரமாயிட்டோம், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? அதனால தான் ஒன்றும் நடக்கலை. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். அதனால தான் எலிசா காமிச்சேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஒரு அற்புதம் நடக்கும்பாக வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு இணங்கக்கூடிய ஒரு மனுஷன் அவைலபிளாக இருக்கான், அந்த வார்த்தையின்படி செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கான். நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, அவர் கிடக்க இருப்பாங்க இருக்காங்கல்ல. அதனால தான் இன்னைக்கு உலகம் அப்படியே மந்த நிலையில் இருக்கு. கர்த்தர் பயன்படுவதற்கு பாத்திரங்கள் இல்லை. யோவான் 5. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம்னா கர்த்தர் நம் மூலமாக அற்புதங்களை செய்வார். யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரனும் அப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தான் செய்கிறவையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரிகளும் அவருக்கு காண்பிப்பார் சொல்றார். மெய்யாவே சொல்றேன், நான் சுயமா செய்யல, எதை கேட்கிறனோ அதை பேசுறேன், எதை காண்கிறனோ அதை செய்கிறேன். நீங்க பார்த்ததெல்லாம் கொஞ்சம், இன்னும் அவருக்கு நிறைய காமிப்பார். நிறைய காமிப்பார்னு என்ன அர்த்தம்? இன்னும் செய்வார்னு அர்த்தம், என் மூலமா செய்வார்னு அர்த்தம். இயேசு முடவர்களை சுகமாக்கினாரா? குருடர்களை காண வச்சாரா? இழந்த உறுப்புகளே இல்லாத மனிதனுக்கு உறுப்புகள் உருவானதா? வலது கையை நீட்டினாரு, கை வந்துச்சு, கண் உருவாச்சு. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு செஞ்சாரா? இன்னைக்கும் சில மனிதர்கள் செய்கிறாங்களா? செய்கிறாங்க. நம்ம ஊரில், நம்ம நாட்டிலே ஒருத்தர் இருந்தார் திருநெல்வேலியில், கடைசியில் தான் அம்போன்னு ஆகிட்டார் மனுஷன், தெரியுமா? அவர் காரை தொட்டு கால் வளர்ந்துச்சுன்னாங்க, தெரியுமா? அந்த மனுஷனுடைய ஊழியத்தில் காரை தொட்டு கால் வளர்ந்துச்சுன்னாங்க. அவருடைய மீட்டிங்கை பற்றி அவர்கிட்ட சாம்பி சொல்லும் பொழுது, அரக்கோண மீட்டிங்னால மறக்க முடியாத பாம்பார், மேகம் வந்துச்சுப்பானார் பகலில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்ட மனுஷன் கடைசியில் ஒன்றுமெல்லாம் போயிட்டார். ஒன்றுமெல்லாம் போனார்னா ஒன்றுமே இல்லாமல் மண்ணாக போயிட்டார் கடைசியில். எனக்கு அவர் செஞ்சதில் ஆச்சரியம், மதம் மாறி ஜாதியும் மாறிட்டாருங்க. அது மாற முடியுமா தெரியல. அன்னைக்கு கூட இந்த கார்த்திக் பொண்ணு பார்க்கும்போது, பாஸ்டர் எல்லாம் ஒரே ஜாதியாக இருப்பேன், ஜாதி மாறிடலாமாடான்னு கேட்டேன். நம்ம ரெடி தான், எந்த ஜாதினாலும் நான் மாறுறதுக்கு ரெடி. அவர் மதம் மாறி ஜாதி மாறி ஒன்றுமெல்லாம் போயிட்டார் கடைசியில். இன்னைக்கும் தனக்கு ஈல்டு பண்ணுகிற மக்கள் மூலமாக கர்த்தர் செயல்படுகிறார்னா செயல்படுகிறார். யாருக்கு செயல்படுகிறார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்கிறார். இல்லை நான் நம்ப மாட்டேன், எனக்கு ப்ரூஃப் காமிங்க. நீங்கள் ப்ரூஃப் காமிக்கக்கூடாது. நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிக்கும் ப்ரூஃப் காமிங்கன்னு சொல்லலை அவர். சுவிசேஷத்தை அறிவிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு அது நடக்கும். அவனுக்கு நீங்கள் என்னதான் ப்ரூஃப் காமிச்சா அவன் நடக்காது. ஏன்? அவன் இது நடக்காதுன்னு நம்பிட்டான். இது நடக்காது, இது நடக்கவே நடக்காதுன்னா அவனுக்கு என்ன ப்ரூஃப் காமிச்சாலும் வேஸ்ட் ஆஃப் டைம்.
நீங்கள் செய்கிறது என்ன? விசுவாசிக்கணும். விசுவாச்சா கர்த்தர் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாக அற்புதம் செய்வார். உங்களுக்குள்ள அற்புதம் நடந்திருக்கா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட போதே ஒரு உங்களுக்குள்ள அற்புதம் நடந்துச்சு தெரியுமாங்க. ஒரு இனம் புரியாத சந்தோஷம். சத்துருக்குள்ள கூட நேசிக்கணும்னு ஆசை வந்துச்சு தெரியுமா? வந்துச்சா வரலையா? வந்துச்சு. ஏன் வந்துச்சு தெரியுமா? அப்போ தான் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அடையாளம். ஆண்டவர் சொன்னாருங்க, உன் சகோதரனை நேசிக்கிறதுனாலே நீங்கள் மரணத்திலிருந்து நீங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள்னாரு. ஒருத்தர் நேசிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய நேச்சர் நமக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே சொல்கிறேன், நான் சுயமாக ஒன்றும் செய்கிற கிடையாது. பிதா எதை காமிக்கிறாரோ அதை செய்கிறேன், எதை கேட்கிறோன்னு அதை செய்கிறேன்னாரு. அதே போல் நீங்களும் நானும் இருந்தோம் என்றால் அற்புதங்கள் நம் மூலமாக நடக்கும். முதல்ல என்ன செய்யணும்? அதான் நமக்கு ஒரு தடவை தம்பி நிஷாந்த் 2 மணி நேரத்துக்கு கூட்டு போனேன் ஊழியத்துக்கு. தூரத்துக்கு கூட ட்ரைவ் பண்ண கூட்டு போனேன். நான் பண்ண ஒரே ஒரு பிரசங்கத்தை 4 முறை கேட்டிருக்காரு. ஒரு பிரசங்கம் தான் அது, ஒரே பிரசங்கம் 4 முறை. நான் கேட்டேன், என்னப்பா போர் அடிக்குதான்னு கேட்டேன். பாஸ்டர் ஒவ்வொரு முறையும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னாரு. அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்குள்ள கர்த்தர் செயல்படவே முடியும். நான் சொன்ன பிரசங்கம் ஒன்று தான், ஆனால் 4 முறையும் வெவ்வேறு மாதிரி டெலிவரி பண்ணாலும், ஆனால் ஒரே மாதிரி டெலிவரி பண்ணாலும் கேட்கணுங்க. அப்படி கேட்டால் தான் கர்த்தர் உங்களோட பேச முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? யோவான் 2க்கு வாங்க. இங்கே தான் முதல் அற்புதம் நடந்துச்சு. அற்புதத்தை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு முகழ்ச்சி இருக்கும். ஆமாம் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லை. நீங்கள் ஒன்றை விசுவாசிக்கிறீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்துருங்க. யோவான் 2ல் பத்திரிக்கை வச்சுருக்காங்க. அவங்க பத்திரிக்கை வச்சதுனால கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க பெரிய அற்புதம் செய்யறக்கா போல கல்யாணத்துக்கு வாங்கன்னு இருக்காங்க, கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஆவியான ஏவுதலின்படி ஆவியான் அங்கே போலவர் பத்திரிக்கை வச்சதுனால போனாங்க. போகும்போது திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு, ஏதாச்சும் செய்யுங்கிறார். அந்த அவர் சொல்கிறாரு, நம்ம திராட்சை ரசம் அற்புதம் செய்ய வரலையே, பிரியாணி சாப்பிடத்தானே வந்தோம். அன்றைக்கி நான் கோயம்புத்தூர் போகும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் எங்கள் சர்ச்சில் பேசுறீங்களாண்டாரு. எனக்கு நேரம் இல்லையா, நான் பேச வரல, நான் வேறு வேலையாக வந்தேன். இவர் ஒன்றும் அற்புதம் செய்ய போல, பிரியாணி சாப்பிட போனார். என்னங்க அப்போ சொல்கிறார், இப்போ சரி சொல்கிறாரு. 3ஆம் வசனம், திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கு என்னன்னா, இதில் நமக்கு என்ன சம்பந்தம்? திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுன்னா அதை பற்றி சிந்திக்க வேண்டிய வேலை யாரு? கல்யாணம் நடத்துகிறேன் வேலை. சொல்ல புரியுதுங்களாங்க? அவர் சொல்ல வந்த பாயிண்ட் அதான், என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதுக்கப்புறம் அற்புதம் நடந்துச்சா? அதிசயம் நடந்துச்சா? ஆனால் அற்புதத்துக்கான சம்மரியை மரியாதை பேசுகிறாங்க. அற்புதத்துக்கான சம்மரி ஒரே வார்த்தையில் நம்ம பேசுது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதான் சம்மரி. அற்புதத்துடைய சம்மரி அதான். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க. போயிடுச்சு. அவர் வேலை வரலன்ட்டார். வேலைக்காரங்க, ஐயா ஏதாச்சும் ஒன்றும் இல்லைப்பா, ஒவ்வொரு முறை ஐயா ஏதாச்சும், அந்த அம்மா கேட்டிருக்க ஏதாச்சும் சொன்னாரா? நாங்களும் 10 முறை ஆன்னு போனோங்க, அவர் ஒன்றுமே சொல்லலைங்க. அவர் கொடுத்த கமாண்ட் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செஞ்சிருங்க, அந்த இடத்துல குறைவு நீங்கிரும். ஏசு சரி ஓயாமல் இவனு கேட்டுகிட்டே இருக்காங்க, அந்த அம்மாவும் நம்மளை பார்த்துட்ருக்கு, செய்கிறா ஒரு அற்புதத்தை அப்படின்னு செஞ்சாரா? செய்யலை. இன்றைக்கி நம்ம யாரை நிரூபிச்சிட வேண்டியதான்? செய்யலை. என்ன அவர் சொன்னார், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்ல, பிதா சொல்லுகிறதை பிதா காமிக்கிறதை செய்கிறேன்னாரு. அந்த கேப்பில் ஆண்டவர் காமிச்சிருக்காரு. நீ கல்யாண மண்டபத்துக்குள்ளே இருந்தால் கூட கர்த்தர் பேசுகிற அளவுக்கு அவைலபிளாக இருக்கணுங்க. புரியுதா? கல்யாண மண்டபத்தில் பிரியாணி சாப்பிடும் போதே கர்த்தர் பேசினா கூட சொல்லுங்க ஆண்டவரே அப்படி சொல்லணும். அப்புறம் பேசுங்க. இங்கேயே பீஸ் இல்லாமல் இருக்குது, உள்ளத்துலேயும் பீஸை காணோம். 2 பீஸை போட்டால் தானே உள்ளத்தை பீஸ் வரும். அன்றைக்கெல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒருத்தர் 2 பிரியாணியில் 2 பீஸ் இல்லைங்கிறதுக்கு கல்யாண மண்டபத்தை காலி பண்ணிட்டான். சவுண்டு
நடந்துச்சுங்க, எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது 2 பீஸ் வரல அவருக்கு. அவரால் அவருடைய எல்லா பீஸும் போயிருச்சு. அதில் கல்யாண மண்டபத்தில் ஆண்டவர் பேசுகிறாருங்க. என்ன சொன்னார், அவர் காமிக்கிறார், அந்த கேப்பில் ஆண்டவர் பேசியிருக்கார். ஏன்னா சுயமாக செய்ய மாட்டேன்ட்டார், காமிச்சிருக்கணும், அவர் சொல்லியிருக்கணும். சொன்னாவே என்ன சொல்கிறாருனாவே பார்க்குறோம்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறோம்னு அர்த்தம். போகிறாரு, சொல்கிறாரு, தண்ணி நிரப்புங்கிறாரு. கேட்டவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். என்ன தேவையானது தண்ணி கிடையாது, தேவையானது என்ன? திராட்சை ஜூஸ். நல்லா நீங்கள் கத்தட்ட அற்புதம் பெறணும்னா பகுத்தறிவை தூக்கி எறிஞ்சிடணும். பகுத்தறிவை தூக்கி எறிஞ்சிடணும். நீ உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்களா அந்த அறிவு, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுறணும். அங்கே ஒருத்தன் திராட்சை ரசம் இல்லைன்னு கதறிக்கிட்டு இருக்கான், அவன் தான் பந்தி விசாரணைக்காரன், அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இவங்க. இவருடைய வேலைக்காரன் கிடையாதுங்க இவங்க, அந்த மண்டபத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் இவங்க. இன்றைக்கி மாதிரி 6 கச்சாடியில் அப்படி மோட்டரை போட்டு அப்படி பிடிச்சிட முடியாது. அன்றைக்கி இறைக்கணும்னா வேர்த்து விறுவிறுத்துரும். அது நடந்த சம்பவம் இஸ்ரேல் நடந்தது. இஸ்ரேல் பனி பிரதேசம் கிடையாது, வெக்க பின்னிரும் தெரியுமா. வேர்த்து விறுவிறுத்து செய்கிறான். எப்பவுமே அற்புதம் நடக்குன்னா பைபிள் சொல்லுது, சுய புத்தியின் மேல் சுய புத்தியை சாயக்கூடாது. ஐடியா, நம்முடைய அறிவு, பகுத்தறிவு எல்லாம் தூக்கினதுக்கப்புறம் நிரப்புறான், கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுக்கும் பொழுது அவனுக்கு எப்படி பயந்து கொடுத்தான்னு தெரியல. ஏன்னா குடிச்சிட்டு தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு அறை ஓங்கி வச்சான்னு வச்சுங்களேன், திராட்சை ரசம் காணம் கத்திக்கிட்டு இருக்கேன், தண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டுருப்பான், வேலை போயிருக்கும். அவன் குடிச்சு பார்க்குறான், மதுரமாக இருக்கு. ஏன்? வார்த்தை வந்துச்சு. விசுவாச கேள்வியினாலையா? வார்த்தை. அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்க. சொன்னாங்க, செஞ்சாங்க, ஒரு மிராக்கிள் இங்கே நடந்துச்சு. அப்படி நடக்குமா? நடக்கும். ஃபினான்சியல் மிராக்கிளாக இருக்கலாம், சரீரத்தில் சுகமாக இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு அனுப்புவார். வார்த்தை அப்படியே கேட்டு அப்படியே செஞ்சீங்கன்னா அற்புதம் உங்களுக்கும் நடக்கும், மற்றவர்களுக்கும் நடக்கும். 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். இந்த மனுஷன் தீர்க்கதரிசியும் கிடையாது, பாஸ்டும் கிடையாது, எவாஞ்சலிஸ்டும் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சீசன், ஒரு லேமேன். கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 9:10 தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன். ஈல்டடு. கர்த்தர் சொன்ன உடனே, ஆண்டவரே நான் அவைலபிள், என்ன சொல்கிறீங்க, நான் ரெடி, இதோ அடியேன் என்றான். அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் ஒன்று பேரில் ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது எல்லாமே சொல்கிறார். அங்கேருந்து ஜிபிஎஸ் அனுப்பலை, வீட்டு அட்ரஸ் அனுப்பலை, சொல்கிறாரு நேர்த்தருக்கு போ, அங்கே யூதான்னு ஒருத்தன் வீடு இருக்கும், அந்த வீட்டில் தர்சு பட்டணத்துலேருந்து ஒருத்தன் சவுல்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இத்தனை டீட்டெயில் ஆவியான சொல்கிறாரா? இன்னைக்கும் சொல்கிறாரா? சொல்கிறார். யாருக்கு இதெல்லாம் ஆமாம் நடக்காதுன்னா உங்களுக்கு நடக்காது, இன்றைக்கும் சொல்கிறார். கீழே அவன் ஜெபம் பண்ணுறான். அவன் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு சொல்கிறார். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும், தான் பார்வையடையவும், தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். சொல்கிறான், ஐயோ பொல்லாதவன், இந்த ஊருக்கா வந்திருக்கான், இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் லிஸ்ட்டில் ஏன் பேர் இருக்கு. என்ன, உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேரையும் கட்டி கூப்பிடும்படியாக அதிகாரம் பெற்று வந்திருக்கான். அவன் லிஸ்ட்டில் நானும் இருக்கேன், அவன் வீட்டுக்கு என்னையே வாழ்ன்ற போது சொல்கிறீங்களான்னு கேட்குறான். அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னா, ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறான்,
கேட்கறது மட்டும் இல்லை, எந்த தாமதமின்றி செயல்படுகிறார் அந்த மனுஷன். ரிசல்ட்டு உலகமே தலைகளாக மாறிச்சுங்க ஒரு மனுஷன் மூலமாக. அதுக்கப்புறம் தான் பவுலை கர்த்தர் ஜூஸ் பண்ணுறாரு. ஏன் நடக்கலைன்னா இது இங்கே தமிழில் போட்டிருக்கு, நீ எழுந்துன்னு போட்டிருக்கு. சில ஆங்கில பிள்ளை வேக்கப் பண்ணிருக்கு. அப்போ ஒருவேளை தூங்கியிருக்கிறாரான்னு தெரியல. தூக்கத்தில் சிலலாம் சொன்னோம்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அது இந்த காலத்தில் சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம். குளிர்காலத்தில் போர்வையை போட்டு படுக்கிற காலத்தில் கீழே வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நடந்துச்சு. இதுக்கப்புறம் பவுலுடைய வாழ்க்கை மாறிச்சு. ஒரு அற்புதம் நடந்துச்சு. உலக சரித்திரத்தில் மாற்றம் நடந்துச்சு. காரணம் என்றால் ஒரு சாதாரண மனுஷன் செய்வார். அப்போஸ்தலர் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, எவாஞ்சலிஸ்ட் கிடையாது, சர்ச்சில் ஊழியம் செய்கிற ஆள் கிடையாதுங்க, புல்பிட்டில் நிற்கிற ஆள் கிடையாதுங்க. சொல்கிறாங்க நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். சாதாரண மனுஷங்க, லேமேன்ங்க. அவர் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. உடனே தாமதமின்றி போகிறாரு கீழே. அப்போது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாயே சவுலே, பிரதர் சவுல்ன்ட்டார். உடனே லாங்குவேஜ் பிரதர் சவுல் அப்படின்னு என்ன ஈல்டு பண்ணுறாருங்க. ஹலோ அப்படின்னு சொல்ல, சகோதரனாய் சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பிறார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானசானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலே சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. இந்த மனுஷனை கர்த்தர் பவர்ஃபுல்லாக பயன்படுத்துகிறார். காரணம் ஒரு மனுஷன். என்ன மனுஷன்? அனனியா. கர்த்தருடைய வார்த்தை கேட்குறவன். கேட்கறது மட்டுமல்ல, சில சந்தேகம் இருக்குது. சொல்கிறாரு, பொல்லாத ஆளாச்சே, கொன்றுவானே அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் விலைக்கு சொல்கிறாரு. போகிறா, அற்புதம் நடக்குது. இது 9ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தில் இத்தாலி பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகி கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ரட்சிக்கப்படலவன். ஆனால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு எத்தனை மக்கள் ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தால் கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அன்றைக்கி கூட கோயம்புத்தூரில் பார்க்கும்போது ஒரு பிரதரை பார்த்தேன். நான் இன்னொரு வேலையாக போனோம். அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரான்னு எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதே மாதிரி இன்னொருத்தங்கிறது தான் கடைசியில் ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டு வந்தேன் அவங்கள. நான் குரான் படிப்பேன், பகவத்கீதை படிப்பேன், பைபிளும் படிப்பேங்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு அம்மா சொன்னாங்க, அவங்கள கிறிஸ்துக்குள்ளே நடத்தணும். ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல, ஆனால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஒரு காரியம் சொன்னார், நான் டாக்டரே கைவிட்டால் கூட நான் சுகமாக்கிடுவேங்கிறார், அக்குப்பஞ்சர் மூலமாக. அது அப்படிப்பட்ட ஆட்களை தான் சுகமாக்குவேனாரு. அப்படி சொல்லிட்டாரு, இது நான் செய்யலையா, கர்த்தர் செய்கிறாருந்தாரு. என்கிட்ட என்னை பார்த்து சொன்னாரான்னு தெரியல, ஒரு நான் பாஸ்டாக இருந்ததுனால. அப்படி தேவனை அறியா கோட்டை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுற ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஜனங்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்காரா? கொர்நேலி ரட்சிக்கப்படலை, ஆனால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாரா? ஜெபம் பண்ணுறாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எத்தனை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் எல்லார்ட்டையும் பேச மாட்டார், ஊழியக்காரர்கிட்ட தான் பேசுவார், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற மக்கள்கிட்ட தான் பேசுவார், எல்லார்ட்டையும் பேசுவார். சாதாரண மனுஷங்க ரட்சிக்க கூட படலைங்கண்ணா. கர்த்தர் பேசுகிறாரா? யார் பேசும்படியாக தன்னை விட்டு கொடுக்குறாங்கன்னு பேசுகிறார். இவனுக்கு பேச வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, இவன் ரட்சிக்கப்படணும். அதான் அவனுக்கு பேச்சு. நான் சொன்னது புரியுதுங்களா? எத்தனை ரட்சிக்கப்படாத மக்கள்கிட்ட ரட்சிக்கப்படணும் கர்த்தர் பேசியிருக்கிறார். இங்கே பேசுகிறாரு. பகலில் 3ஆம் வசனம், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நிலைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியில் வந்திட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி
பேதுரு என்னும் மறுபேறு கொண்ட சீமனை அழைப்பி அவருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு அட்ரஸ் சொல்கிறார். கவனிங்க, இவர் தரிசனத்தெல்லாம் காமிக்கிறாரு, தேவதூன் வர்றாரு, நீ ரட்சிக்கப்படணுங்கிறாரு. இல்லை கவனிங்க, இன்றைக்கி எத்தனையோ ஆண்கள் சொல்கிறாங்க, இவர் ஆண்க அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறது மட்டுமில்ல அந்த குடும்பத்தாரையும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய இதில் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கி எத்தனை ஆண்கள் சொல்கிறாங்க தெரியுமா, நான் ஒன்றும் அப்படி கர்த்தரை தேடுற கிடையாது, மனைவி தான் தேடுவாங்க. நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட பெண்களுக்காக அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கான கோடி சோத்திரம் போடுறேன். இனி இவங்க தேடாட்ட கூட கர்த்தரை தேடக்கூடிய அற்புதமான சகோதரிகள் இருக்காங்க, நல்லது. ஆனால் அவர்கள் தேடுகிறதை போல நீங்களும் தேடணும். தேவனை குறித்த உணர்வுள்ள மக்களாக இருக்கணும். காலையில் தேவனை தேடக்கூடிய ஆளாக இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை குறித்த அறிவுள்ள ஜனங்களாக இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறது ஊருக்கே தெரியும்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறது வாழ்க்கைன்னு ஒரு பங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பேதுரு போக சொல்கிறாரு, பேதுருட்ட போய் அவரை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. அதே நேரத்தில் பேதுருவையும் கர்த்தர் டீல் பண்ணுறாரு. ஏன்னா பேதுரு ஒரு பக்கா யூதன். யூதர்கள் புரஜாதி வீட்டுக்கு போக மாட்டாங்க, போய் புரஜாதி வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய இஷ்யூவே நடக்குது, குறித்து படிச்சிருப்பீங்க இல்லையா? பெரிய இஷ்யூவே அதுக்கப்புறம் நடக்குது, பெரிய வாக்குவாதம் நடக்குது, அதுக்கப்புறம் சில காரியங்கள் நடக்குது. அங்கே தேவன் சொல்கிறாரு, பயப்படாமல் போ, நான் அனுப்பியிருக்கேங்கிறாரு. அங்கே போன உடனே பேதுரு காலில் குறநொழி விழுகிறாரு. அவர் எழுப்பி விட்டு நானும் மனுஷன் தான் சொன்னோன்னே பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ண ஒரு இடத்துல வருகிறது, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சொன்ன உடனே அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. அத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. முதல் முறையாக, நல்லா கவனிங்க, உலக சரித்திரத்திலே முதல் முறையாக சுவிசேஷம் ஒரு புரஜாதி வீட்டுக்கு போச்சு. ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி சுவிசேஷம் முதல் ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் யூதன், ரெண்டாவது ரட்சிக்கப்பட்ட 5000 பேர் யூதன். முதல் முறையாக சுவிசேஷம் யூத மக்களை தாண்டி புரஜாதி மக்களுக்கு போச்சு. எப்படி போச்சு? ஒரு மனிதன் தேவனுக்கு இணங்கினான், காஸ்பல் வெளியே போச்சு, எலிங்க போச்சு, பரிசுத்தமானால் நிரப்பப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம் மூலமாகவும் நமக்கும் நடக்கணும்னா 2 காரியம். கர்த்தருக்கு இணங்கக்கூடிய ஆளாக இருக்கணும், கர்த்தருக்கு நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும், நேரம் செலவழிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும், கர்த்தரை தேடக்கூடிய ஆளாக இருக்கணும், பிரசங்கக்கூடிய ஆளாக இருக்கணும். கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று அப்படி சொல்றது மட்டும் இல்லை, சிலர் நல்லா சொல்லுவாங்க, செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். செஞ்சு நிறைவேற்றணும்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். வேதம் முழுக்க பாருங்க, கர்த்தர் பயன்படுத்தின அத்தனை பேரும் கர்த்தருக்கு என்று தங்களை விட்டு கொடுத்த ஜனங்கள். நீங்கள் மக்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய மக்கள் அது பணம் முக்கியமா? முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனால் பணம் தான் இல்லாமா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவம் மணி மைண்டடாக மாறுது, தப்பு. கர்த்தர் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பணத்தை யூஸ் பண்ணணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஆளாக இருந்தீங்கன்னா பணம் மேட்டரே கிடையாதுங்க, பல கோடி கொடுப்பார். அன்றைக்கி வந்துட்டு பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் கர்த்தர் எப்படி நடத்துவார்? இல்லைங்க, கர்த்தர் பணம் உங்களுக்கு பணக்காரனாக்குறது கர்த்தருடைய நோக்கம் கிடையாது. நல்லா நினச்சிங்க, அது உங்களுக்கு பணக்காரனாக்கு கர்த்தருடைய நோக்கமே கிடையாது. உங்கள் மூலமாக கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறினா தான் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதை கர்த்தர் பணத்தை கொடுப்பாரு. சொல்லுறது புரியுதுங்களா? இங்கேருந்து நீங்கள் அமெரிக்கா போகணும், அதான் நோக்கம்னு வச்சுங்களேன். நீங்கள் கப்பல்லையும் போகலாம் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, ஏரோப்ளேன்லேயும் போகலாம், ஏரோப்ளேனில் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லேயும் போகலாம், பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் போகலாம். கர்த்தர் பிஸ்னஸ் கிளாஸில் போகாதப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். நீ எப்படினாலும் போய்க்கோ, ஆனால் நோக்கத்தை நிறைவேற்று. நோக்கத்தை நிறைவேற்று எவ்வளோ கோடினாலும் தாரேன். ஆனால் முதல்ல என்ன? முதல்ல நோக்கம். நோக்கம் இல்லாமல் பணம் வந்துச்சுன்னா பணம் அழிச்சிடும். ஆனால் கர்த்தர் முதல்ல பணக்காரனாக்குறது கர்த்தரோட நோக்கமே கிடையாதுங்க. நான் கர்த்தருடைய நோக்கத்தை பேசுகிறேன். உங்களை பணக்காரனுக்கு கர்த்தருடைய நோக்கம் இல்லை, கர்த்தருடைய திட்டத்தையும் நோக்கத்தை நிறைவேற்றுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு 10 லட்சம் கோடி கூட கொடுப்பாரு. கர்த்தரை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அப்படி இல்லை, ஊர் முழுக்க இப்படி இல்லை, அப்படி இருக்கணும். அதுதான் கர்த்தரை நடத்துறாரு. என்ன செய்யணும்? அதற்கு இணங்கணும், கர்த்தர் சொல்றதை கேட்கணும். கேட்டு நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டும் உங்கள் மூலமாகவும் அற்புதம் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். பிதாவே, துதிக்கிறோம், மேசோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை ஆட்கொண்ட தேவனே, எங்களை நேசிக்கிற தேவனே, எங்களை நேசிக்கிறதையே
நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி. எந்த நிலையில் இருந்தாலும் நேசிக்கிறேன், எங்களை கொண்டு உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், உமக்கு நன்றி. இருளில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனால் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, எஜமான் கையில் பயன்படக்கூடிய ஒரு கருவிகளாக, பாத்திரங்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வெளிச்சத்தின் தேவனே, எங்களை வெளிச்சத்தில் நடத்துவீராக. இதிலும் பெரிதானதை காண்பான்னு சொன்னீங்களே, பெரிதானதை காணவும் அந்த பெரிதான செயல்கள் எங்கள் மூலமாக செயல்படவும் எங்களை பயன்படுத்துவீராக. விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுக்கு இணங்கக்கூடிய, உமக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு நோயும் அணுகாமல் கர்த்தருடைய கரத்தில் கருவியாக 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.